ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை விட ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா ரிஷபராசிக்கு. ஸோ என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான தாள்களாக இந்த தாள்கள் இருக்குங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறணும்னா அதுக்கு கண்டிப்பாக பணங்கிறது தேவை. அந்த பணம் நம்ம கையில் இருந்தாவே நம்ம ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி கொள்ளலாம். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் கஷ்டம்னா, சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறது அதை விட கஷ்டம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுதான் ஒரு டஃப்பாகவே போயிட்டுருக்கு. அதே போல் இப்போ ஆங்கில மாதத்தில் 4வது மாதம் ஏப்ரல் மாதம் நடக்குது. இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு 2 மாதம் டக்குன்னு ஓடிடுச்சு. 3வது மாதம் மார்ச் மாதம் மட்டும் இழுத்துக்கிட்டே இருந்தது. எல்லாருக்குமே எப்படா மார்ச் மாதம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா மார்ச் மாதம் அவ்வளோ விஷயத்தை நாம் பார்த்துருக்கோம். நிறைய வெளிநாடுகளில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஸோ எப்படா மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வரும் அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே ஏப்ரல் பிறந்துருச்சுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த ஏப்ரலில் மார்ச் போல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. கிரகங்களுடைய தாக்கங்களால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தரமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தரமான விஷயங்களை இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் பணம் அது நம்ம கையில் தங்குவதற்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை உத்தரவில் பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது உறுதியாக நம்பப்படுதோ அது போல தான் கிரகங்களாலேயும் தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதன்படி உங்கள் ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை பாருங்கள். முதல்ல கிரகநிலை தாக்கங்கள் எப்படி உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரன். இந்த மாதிரி தான் கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன் பெறுவீங்களோ அது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம். புதிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக தாக்கத்தால் கௌரவ பிரச்சனை உண்டாகும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பார்கள். அதோடு மற்றவர்கள் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே தவிர்ப்பதற்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதோடு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ தீர்வதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையாக உங்கள் ராசிக்காரங்க செயல்படுங்க. அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும். அதோடு புதிய ஆர்டர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கிடைப்பதில் இருந்த தாமதம் நீங்கும். பணவரவு திருப்தி தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும். ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மை தரும். சிலர்லாம் புதிய வேலைக்கு நடப்பது நன்மை தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அது கிடைப்பது தாமதமாகலாம். அதனால் பொறுமையாக இருங்க. இந்த டைம் நிறைய நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் எல்லாத்துலேயுமே சொல்லப்படுது. அப்புறம் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் உதவி தாமதமாகவே கிடைக்கும். அதுலேயும் வெயிட் பண்ணணும். சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவம் நேரலாம். ஸோ கவனம் தேவை. பெண்களுக்கு கூட எந்த ஒரு செயலை செய்யும் முன்பு அதில் இருக்கும் நல்லது கெட்டது ஆராய்ந்து அதன் பின்பு ஈடுபடுவது நல்லது. எல்லாத்திலுமே இப்படி பொறுமை இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத இப்போ நான் சொன்ன இந்த தாள்கள் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருப்தி தரும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்கள் படிப்பது நன்மை தரும். சக மாணவர்களாக இருந்தாங்கன்னா எச்சரிக்கையாக பழகுவது நல்லது.
அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நிலைகளில் நன்மைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். புது தெம்போடு பணியாற்றினீங்கன்னா உங்கள் துறையில் ஜொலிக்க முடியும். அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டம் கிரகங்களுடைய தாக்கங்களால் ஏற்படும். நற்செயல்கள் செய்து அனைவருடைய பாராட்டுக்களை பெற முடியும். அரசு வேலைகள் செய்யும்போது கவனம் தேவை. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய கவனம் பொறுமை தான் தேவை என்பது கிரக தாக்கங்களால் இப்போதைக்கு குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த உங்கள் ராசிக்கு இந்த கிரக தாக்கத்தால் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை தீரும். உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரவு திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். நெக்ஸ்ட்டு ரோகிணியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் காரியங்களை கிரகங்களுடைய தாக்கங்களால் சாதிக்க முடியும். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசினீங்கன்னா காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக தாக்கத்தால் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றிகளை பெற முடியும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள்னு பார்த்திங்கன்னா இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் அதிர்ஷ்ட கிழமை கிரக தாக்கத்தால் எதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன். சந்திராஷ்டம தினம் ஏப்ரல் 8, 9, 10. அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் 1, 2, 28, 29, 30. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க. இப்போ தான் பணம் கையில் தங்க செம்பருத்தி பூவை வைத்து ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பண்ணிடுங்க. பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பணம் இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களையே வாங்க முடியும். அப்படிப்பட்ட பணத்தை நாம் பல விதங்களில் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் வீண் செலவாகி கொண்டே இருக்கிறது என்பவர்களும் வாங்கி கடனை திருப்ப அடிக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் இருப்பீங்க. உங்கள் ராசியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செம்பருத்தி பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் உகந்த மலர்களாக திகழும். ஒரு சில மலர்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மலராக இருக்கும். அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மலராகவும் அதே சமயம் தன அகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய மலராகவும் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்தே கொண்ட மலராகவும் திகழ்வது செம்பருத்தி மலர். ஒற்றை செம்பருத்தி மலரை வைத்து நாம் மிகவும் எளிமையான முறையில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்திங்கன்னா கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாட்களாக இந்த மாதத்தில் வளர்பிறை நாட்கள் இருக்குது. இருப்பினும் இந்த வளர்பிறை நாட்களில் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்களை தவிர்த்து கொள்வது. அதே சமயம் யார் இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்வீங்களோ உங்களுக்கு அந்த நாளில் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வேண்டும். சிறிய அளவில் இருந்தால் போதும். அது நிறைய சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அதில் ஒரே சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதன் விதைகளை போட்டு விடுங்க. அதற்கு மேலே ஒரே ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை மட்டும் தண்ணீருக்குள்ளே வைத்து ஓம் ஸ்ரீம் ஓம் என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு உங்களுடைய படம் தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினைத்து கொள்ளுங்க. பிறகு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்து விடுங்க. இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் நீங்கள் இந்த டைம் செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வந்த பணமும் வீண் விரை ஆகாமல் சேமிப்பாக உயரும். எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். மேலும் வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. இது தாங்க பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.